வார்ப்பில் வந்து ஒரே வார்ப்பு 27 அடியில் பண்ணுறதுங்கிறது எங்கள் தொழிலுக்கும் சரி, சிற்ப தொழிலுக்கே இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னென்னா இது வந்து எங்களாலேயே முடியாத ஒரு பணி. அது சோதனையாக பாருங்கள். பனி பண்ணதுலேருந்து மழை 20 அடிக்கு கீழே மண் நோண்டும் போது கீழே வயல் பக்கத்தில் தண்ணி ஊறி வெளியில் வருது. ஆனால் எல்லோரும் பயந்தாங்க, கேஸ்டிங் ஆகிறதுல ப்ராப்ளம் வந்துடும், கேஸ்டிங் தவறாக நடந்து போச்சுன்னு தான் நேரம் நடராஜனுடைய திருப்திப்படுத்தவே முடியாது. உருக்கி ஊற்றி அந்த மெட்டல் 18 டன் 20 டன் உருக்கி ஊற்றிருக்கேன். அந்த உருக்கி ஊற்றின அந்த குழம்பானது ஆறுறதுக்கு 1 வாரம். இதை லாரியில் ஏற்றி மேலே ரோப்பு கட்டுறாரு. கட்டும்போது அவருடைய ஷூ வந்து எரியுது. நினச்சி பார்க்க முடியாது. அந்த கிரைண்டிங் பண்ணும்போது தூளானது அவங்க உடம்பை ஸ்கேன் பண்ணால் தெரியும் எவ்வளோ மெட்டல் உள்ள இருக்குங்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து அங்கே 10 நாள் சாப்பிடல, ஒன்றும் கிடையாது. எல்லா இன்ஜினியர்ஸும் அதை முடியாதுன்னாங்க. அப்படி நிற்குமான்னு சொல்லி எல்லாருமே பயந்தாங்க. எல்லாம் ஏற்றி வண்டியில் ஏற்றி அந்த மேலே நிற்க வைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. வணக்கம். இது வந்து அந்த எனக்கு கொடுத்த பணி வந்து 40 அடியில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுத்தோன்னா நாங்கள் போய் டெல்லி போய் இடத்த வந்து பார்த்தோம். பார்த்துட்டு வரும்போது அந்த 40 அடி செய்து அந்த இடத்துல வைக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இடம், கட்டடம் கீழே தெரியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்கள்ட்ட சொன்னோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சரி நீங்கள் உயரம் குறைச்சி பண்ணுங்கும்போது அது பாதாதிகேசம், பாதம் முதல் கால் கட்டவிரல்லேருந்து ஒரு சிலையினுடைய உயரம் நெத்தியினுடைய அளவை 124 பாகமாக பிரித்து பண்ணுவோம், ஆண் உருவமாக இருந்தால். அந்த அடிப்படையில் பண்ணும்போது பாரதம் இந்தியாவினுடைய நட்சத்திரம். எங்களுடைய தொழில் மூலமாக நாங்கள் பண்ணுறது எந்த ஒரு பொருள் பண்ணாலும் ஒரு பொருத்தம் பார்த்து தான் பண்ணுறோம். அதாவதுன்னா ஒரு கிராமத்தினுடைய பெயரை வச்சு அந்த சிலையினுடைய உயரத்தை நிர்ணயம் பண்ணுவோம். இல்லை ஒரு கர்த்தாவாக வீட்டில் இருக்காங்க, வீட்டில் சிலை செய்யணுன்னா அவங்களுடைய நட்சத்திரம் பொருத்தம் பார்த்துப்போம். அதே போல் நம்மளுடைய பாரதத்தினுடைய இதை எடுத்து அந்த அளவுப்படி நாங்கள் பண்ணோம். அந்த அளவுப்படி பண்ணும்போது பாதாதிகேசம், பாதம் முதல் நெற்றியினுடைய அளவு 14 அடி 3 அங்குலம் வந்தது. 14 அடி 3 அங்குலம் 3 அங்குலம் வந்தது. அந்த அடிப்படை வந்து எல்லாத்துக்குமே எந்த விக்கிரகமாக இருந்தாலும் 14 இன்ச்சு 14.25 அடி இந்த மாதிரி அளவுகள் வந்து பொது பொருத்தம் ரொம்ப அம்சம், அருமையான அளவு. சப்போர்ட் வந்து அந்த திறன் இருக்கும்போது அப்போ தான் இங்கே எப்படி தமிழ்
விட்டாலும் வேலை செய்யலாம், இங்கே விட முடியாது. மட்டமாக வச்சுக்கங்கண்ணே. அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இந்த முனைய அப்படியே பழுக்க வைங்க. 80 கிலோ இது ஒரு கம்பி. அப்படியே தூக்குறேன். இந்த பெண்ட் இப்படிதான் பழுப்பு ஏறும். பழுப்பு ஏறி மேலே ஆகி வச்சிருக்கீங்க. தள்ளி செப்பல் கம்மி அங்கமாக இருக்கும். அங்கே வை 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 அதே போல் பாரதத்துக்கும் பண்ணோம், இந்தியாவினுடைய இதுக்கும் பண்ணோம், பாரத பிரதமருங்கிற பேருக்கும் பண்ணோம். ஏன்னா ஒரு தலைவர் வந்து கருத்தாக நல்லா இருக்கணும், மேலும் இந்த நம்ம பண்ணி கொடுத்துற பணி சிறப்பாக நடக்கணும். அப்படிங்கும்போது எந்த கருத்தாவோ அவரை முன்னணி வச்சு தான் நாங்கள் அந்த பணியை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பாரத பிரதமருங்கிறதுல நாங்கள் வச்சு அதை பண்ணோம். அதுவும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் சொன்னதுக்கு அவங்க வந்து ஓகே பண்ணாங்க. 27 அடிக்கு ஓகே. பாதாதி கேசம் 14 அடி தான். 14 கீழே பீடம், மேலே சரசு, மேலே கிரீடம், இதெல்லாம் வரும்போது 27 அடி வந்தது. 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தினுடைய இது அதுவும் பார்க்கும்போது இயற்கையாகவே 27 நட்சத்திரம் வந்தது. அந்த அடிப்படையில் இந்த சிலையை நாங்கள் வந்து வடித்தோம். என்னென்னா இது வரைக்கும் யாருமே செய்யலை. பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய சிலைகள், கல் சிலை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. வார்ப்பில் வந்து ஒரே வார்ப்பு 27 அடி 27 அடியில் பண்ணுறதுங்கிறது எங்கள் தொழிலுக்கும் சரி, சிற்ப தொழிலுக்கே இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்ததுங்க? அனுபவம்னாக்கா ஒரே என்னென்னா இது வந்து எங்களாலேயே முடியாத ஒரு பணி. கேட்ட தகவல் வந்து எனக்கு 3 வருடம் இல்லை 1 வருடமாவது கொடுங்கன்னு கேட்டோம். ஏன்னா தகவல் டைம் இல்லை. அதனால் ஒரு பிரதமருடைய ஒரு வேண்டுகோளுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களால் பண்ண முடியுமோ அந்த டயத்துக்கு பண்ணி கொடுங்கன்னாங்க. எனக்கு வேறு வழி இல்லாமல் எங்கள் சுவாமி மலையில் உள்ள சாமிநாத சாமி மேலே ஒரு பாரத்தை கொடுத்து அவரோட என் துணையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த பணியை பண்ணினேன். அது சோதனையாக பாருங்கள். பணி பண்ணதுலேருந்து மழை
மழை பெஞ்சு ஒரு மாதமாக மழை பெஞ்சு கீழே 20 அடிக்கு கீழே மண் நோண்டும் போது கீழே வயல் பக்கத்தில் தண்ணி ஊறி வெளியில் வருது. நான் அதுக்குள்ளே வச்சு நான் புதைக்கணும் முடியும். என்னமோ அந்த இயற்கை எனக்கு ஒரு சோதனையாக இருந்தாலும் காலங்கள் வந்து அந்த எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இது, எங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரிந்த என்னுடைய சகோதரர்கள் 2 பேர், என்னுடைய மகன்கள், என்னுடைய தொழில்கூடத்தில் உள்ள 32 பேருடைய உழைப்பு தான் அந்த வேலை நின்றுது. நான் மட்டும் பிரார்த்தனை பண்ணி ஒன்றும் இல்லை, அனைவரும் பிரார்த்தனை பண்ணாங்க. இது இல்லாமல் இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே இந்த பணி நல்லா நடக்கணுன்ட்டு வெவ்வேறு கோயில்கள் வேண்டிக்கிட்டு அதை பார்த்து அவங்க வந்து நல்லா வார்ப்பு வரணும்னு சொல்லிவிட்டு, இதே நேரத்தில் சிதம்பரம் கோயிலில் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது, வார்ப்பு நடக்குது, அங்கே யாகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி உள்ள பணிகள் அவங்களும் செய்தாங்க. எங்களுக்கு பெரிய சாதனைன்னா, எங்களுக்கு எந்த பின்னமும் வரக்கூடாது. நான் வேண்டிக்கிட்டது அதுதான். அது வார்ப்பு நல்லா வருதோ என்னை வந்து எனக்கு கவலை இல்லை. எங்கள் ஆட்கள் யாரும் பாதிக்கக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு கூட பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் நான் அந்த பணியை நான் பண்ணேன். அது வந்து யாருக்குமே எந்த ஒரு இது இல்லாமல் வந்தது பெரிய உண்மையிலே இன்னொரு நடராஜர் பண்ணுறதா இருந்தால் கூட என்னால் பண்ண முடியாது. கடைசியாக அந்த நடராஜரை பார்க்குறப்போ உங்கள் மனசு எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு தெரியும் நடராஜர் நிற்கும், ஆனால் எல்லோரும் பயந்தாங்க. கேஸ்டிங் ஆகிறதுல ப்ராப்ளம் வந்துடும், கேஸ்டிங் தவறாக நடந்து போச்சுன்னு தான் என்னால் அந்த நடராஜனுடைய திருப்திப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு பின்னம் இல்லாமல் வார்ப்படம் அப்படி சுத்தமாக நடந்தது. பீடம் கிரீடம் அதெல்லாம் வந்து பிறகு நான் பண்ணிட்டேன். அந்த பாதாதிகாரம் 14 அடி வச்சது சுத்தமாக இருந்தது. அந்த டயத்து கொண்டு வச்சு ஓப்பன் பண்ணோம். அதுதான் சிறப்பு. இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் தொழில் சுவாமிமலை உலோக விக்கிரக தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே சுவாமிமலைக்கே ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கொண்டு போய், என்னுடைய ஆசை என்னென்னா எல்லா சபையினுடைய கைப்பட்டு தான் போகணுன்னு நினச்சோம். ஆனால் உருக்கி ஊற்றி அந்த மெட்டல் 18 டன் 20 டன் உருக்கி ஊற்றிருக்கேன். அந்த உருக்கி ஊற்றின அந்த குழம்பானது ஆறுறதுக்கு 1 வாரம் 15 நாளாவது ஆகும். சூடு குறைய தண்ணியோ வேறு ஏரோ வச்சு நம்ம பண்ண முடியாது. இயற்கையாக ஆறுனா 15 நாள் மேலே ஆகும். இதை வந்து பூமியிலேருந்து எடுக்கும்போது 3ஆவது நாளே வெளியில் எடுத்துட்டோம். இதை லாரியில் ஏற்றி மேலே ரோப்பு கட்டும்போது அவருடைய ஷூ வந்து எரியுது. அப்போனா அவ்வளோ ஹீட்டில் நான் லாரியில் ஏற்றி டெல்லி அனுப்பியிருக்காங்க. இதை வந்து டெல்லி போய் சேர்ந்து அங்கே ஒரு 9 நாள் கழித்து அங்கே வருது. அப்போ வந்து நான் என் கன்னத்தை வச்சு பார்க்குறேன், அந்த முகத்தில் சூடு இருக்குது. ஆனால் அந்த சூடு ஏறி இருந்து வேலை செஞ்சு இந்த பணிகளை முடித்தது என்னுடைய தொழிலாளர், என்னுடைய பட்டையில் பணிபுரிகிற அனைவருமே இந்த பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த நினச்சி பார்க்க முடியாது. அந்த கிரைண்டிங் பண்ணும்போது தூளானது அவங்க உடம்பை ஸ்கேன் பண்ணால் தெரியும் எவ்வளோ மெட்டல் உள்ள இருக்குங்கிறது. எனக்கே முகம் பூரா மெட்டல் உடம்பு. அதே போல் தொழிலாளர் பூரா எல்லாருக்குமே அந்த பணி தான் நடந்தது. சிறப்பாக நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் வேண்டுதல் சிறப்பாக நான் பண்ணி கொடுத்துட்டோம். இது ஒரு வாழ்நாள் சாதனைன்னு வச்சுக்கல. வாழ்நாள் சாதனை. என்னுடைய குருநாதர் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து கன்னியாகுமரியில் நிறுவினார். அதே போல் இந்தியாவினுடைய 1 கோடியில் வச்சார். என்னுடைய பணி என்ன, தலைமையிலே கொண்டு போய் நான் வச்சேன். அதான் அந்த நான் கொடுத்த என்னுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய குருநாதருக்கும் நான் வேண்டிக்கிட்டது நடந்தது, சாதிச்சோங்கிற ஒரு பெருமை வந்து எங்களுக்கு உண்டு. ரொம்ப நன்றி. உங்களை வந்து எல்லாருடைய பிரார்த்தனையும் கடவுளுடைய கிருபை இருந்ததுனால தான் அந்த பணி சிறப்பாக என்னால் பண்ண முடிஞ்சுது. இது வந்து எங்கள் தொழிலுக்கே நாங்கள் வந்து பெருமையாக நினைக்கிறோம். ஓகே, மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி. உங்களோட பணி மேலும் சிறக்கணும். உலகம் ஃபுல்லாக இது மாதிரி பல விக்கிரகங்கள் நீங்கள் செய்யணும். சமுதாயம் இந்த ஒன்று செய்யணுங்கிறது பயமாக இருக்குது. அப்போ பயம் கிடையாது. அதாவது செய்கிற பணியை திருப்பி நான் வீடியோ பார்க்கும்போது இப்படியே நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு பெண்ணும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லை. கடல் அணுகலில் முடிச்சு கொடுத்தோம். இந்த இதுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறது பாரத பிரதமருக்கு எனக்கு முதல் நன்றி. ஏன்னா அவர் வந்து பாரம்பரிய ஸ்தபதி தான் செய்யணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால
எனக்கு எங்கள் அப்பா பேர் தான் எல்லாருக்கும் வந்தது. ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் தேவசேனாபதி ஸ்தபதி தான் பண்ணுவார் அப்படின்னு தான் வந்ததுனால தான் இந்த பணி நமக்கு கிடைச்சிது. இதுக்கு எனக்கு முழு மூச்சு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது ஐஜிஎன்சியினுடைய தலைமையும் கூட இருந்த அவங்க பணியில் உள்ள அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் உழைக்கலை, ஒவ்வொருத்தவங்களும் வந்து அங்கே 10 நாள் சாப்பிடல, ஒன்றும் கிடையாது. எங்களுடைய லேபராகவே இருந்து அவங்க இந்த பணியை முடித்தாங்க. அவங்களால முடியணும்னு இந்த நடராஜா இங்கேருந்து கிளம்பி டெல்லி போகிறது அரசாங்கமாக இருந்ததுனால தான் போகணும். தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்க முடியாது. அதனால் இது வந்து ஐஜிஎன்சிக்கு எங்களுடைய ஊர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும். நீங்கள் டெல்லியில் அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? முதல் முறையாக அந்த சிலை அங்கே நிறுவி அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு அந்த ஃபீலிங் தெரியல. இப்படி தான் இருக்குங்கிறது நாங்கள் வந்து டிராயிங் போடும்போதே நான் முடிச்சுட்டேன். இருந்தது வச்சா இப்படி தான் இருக்கும். அதனால் எனக்கு வந்து அந்த ஃபீலிங் எனக்கு தெரியல. இந்த நடராஜரை வந்து செய்துட்டோம். நான் வந்து சென்று மைய சூத்திரம் எந்த சிலையாக இருந்தாலும் எந்த உருவமாக இருந்தாலும் ஒரு கோழி முட்டை போட்டால் கூட மைய சூத்திரம்னு ஒன்று உண்டு. அந்த அடிப்படையில் என்னுடைய குருநாதர் என் தகப்பனார் சொல்லிக் கொடுத்த அந்த மைய சூத்திரமானது இதுதான் மைய சூத்திரம். இதனுடைய சென்று இந்த சென்று இந்த மைய சூத்திரத்தை ஃபஸ்ட்டு பேப்பரில் டிராயிங் போடும்போதே அந்த மைய சூத்திரத்தை நான் வச்சேன். இது கடைசியில் அங்கே கொண்டு போய் நிறுத்தணும் பார்த்தீங்களா, அப்போ தான் நான் நிறுத்து பார்க்கலாம். நானே பார்த்தது கிடையாது, இங்கே யாருமே பார்த்தது கிடையாது. 21 அடி அகலம், 27 அடி உயரம், அடி பாட்டம் 4க்கு 6 தான். அப்படி நிற்குமான்னு சொல்லி எல்லாருமே பயந்தாங்க. நிற்கும், பயப்படாதீங்க, நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஜினியர்ஸும் அதை முடியாதுன்னாங்க. நான் முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கேரண்டியில் என் குடும்பம் தான் கேரண்டி அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே தூக்கி இரவு 3 மணி இருக்கும், எல்லாம் ஏற்றி வண்டியில் ஏற்றி அந்த மேலே நிற்க வைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. கரெக்டாக மணி சூரியன் உதிக்க போகுது. உதிக்க போகிற நேரத்தில் டக்குன்னு வந்தாங்க, யாரோ பார்க்குறாங்க, நீங்கள் உடனே தூக்குங்கன்னாங்க. அந்த சிலை வந்து இப்படி படுத்துருக்கிற சிலை அப்படி தூக்கி அப்படி நிமிந்துதுங்க. அப்படி நிற்கும்போது கீழேருந்து சூரியன் உதிக்கிறது மேலே வந்து. இந்த நிகழ்ச்சியை பாரத பிரதமர் பார்க்குறாரு. அவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் அவருடைய வாட்ஸ்அப் இதில் வந்து அவரை பற்றி எழுதியிருக்காரு.
அந்த பேப்பரை வந்து எழுதியது வந்த பிறகு தான் வந்து சாதாரண ஒரு டிவி ப்ரோக்ராம் எடுக்க வந்தவங்கெல்லாம் ஆல் இந்தியா வேர்ல்டு பூரா வந்து என்னை வந்து பேட்டி எடுத்தாங்க. எப்படி பாரத பிரதமரே இதுக்கு வந்து இந்த அளவுக்கு லைக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு பெரிய ஒரு கிடைக்காத ஒன்று. சூரியன் உதிக்கியது, சிவன் ஏற்றி நிற்கிறார், அதுதான் சார் பெருமை. ரொம்ப தேங்க்யூ. நன்றி சார். எயிட்டீன் இன்ச்சில் ஒரு பாலாஜியினுடைய விக்கிரகம், திருப்பதி பாலாஜி. இது எப்படின்னா கைகாலெலாம் தனித்தனியாக இருக்கும். இது பாருங்க, இதெல்லாம் தனித்தனியாக வரும். இது போல் வச்சு ஆர்னமெண்டல் வந்து தனியாகவே இந்த விக்கிரகத்தை தனியாகவே பண்ணலாம். இதுதான் சிலையினுடைய முழு இது. ஆர்னமெண்டல் போட்டோம்னா உங்களுக்கு பாலாஜி, திருப்பதி பாலாஜி மாதிரி வரும். இது வந்து மெழுகில் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து இந்த ஒரு சிலையை வந்து மெழுகில் பண்ணி அதுக்கு மேலே ஆற்று வண்டல் மண் வச்சு மேலே ஃபுல்லாகவே பூசின பிறகு களிமண்ணும் மணலையும் அரைச்சி மேலே 2வது கோட்டிங் பூசுகிறோம். இது முடியறதுக்கு குறைச்சலாக ஒரு வாரம் ஆகும். அந்த மண் சூடு ஏறினோடனே அந்த மண் உள்ள ஹீட் பண்ணி வேக்ஸை லிக்விடாக வெளில எடுத்துருவோம். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து வெற்றிடமாக இருக்கும். மெட்டலை உருக்கி ஊற்றும்போது தலைகளை வச்சு மெட்டல் உருக்கி கேஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக பாய்ச்சிடலாம். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்களா, அதுதான் மெட்டல் உருக்குறது. இப்போ இங்கே மட்டும் ஏன் வந்து இந்த மண் வளமாக இருக்கிறதுனால இல்லை, இது இந்த மலையில் மட்டும்தான் இந்த சிலைகள் பிரசித்தி பெற்றது. இது சோழர் கால சிற்பங்களில் சாமிமலை மட்டும்தான் உலோக சிற்பம் பண்ணுறதுக்கான பதமான மண் கிடைக்கிறதுனால தான். காவிரி ஆற்றுல இந்த வண்டல் மண் படியிறது, காவிரி ஆற்றுல படியுது. அந்த மண் வந்து அந்த உலோக விக்கிரகங்கள் பண்ணுறதுக்கு பதமான மண். இதே இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் மணல் கிடைக்கிது. அந்த மண்ணை வந்து விளக்குகள் தயார் பண்ணுறாங்க. நாச்சியார் கோவில் விளக்குகள் தயார் பண்ணுறது அங்கே உள்ள மண் கிடைக்கும். அதே போல் வீணை, நாதஸ்வரம் இந்த மாதிரி உள்ள பொருட்கள் பூரா தஞ்சாவூர் காவிரி படுகையில் தான் கலை சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் இங்கே தான் நடந்துக்கிட்டு. எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். ஓகே. கொள்ளையில் அங்கே மண் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவச்சம், வெள்ளி கவச்சம் பண்ணணுங்கிறதுக்காண்டி எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த மெழுகுல ஒரு அச்சு எடுப்போம். அந்த போய் கருங்கல் சிலையை போய் அச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த அச்சியை வந்து தலைகீழ பூமியில் வச்சு காங்கிரீட் போட்டுருவோம். காங்கிரீட் போட்டோன்னா அந்த மூலஸ்தானம் மாதிரியே இங்கே ஒரு மூலஸ்தானம் வந்துடும் சிமெண்ட்டில். இதுக்கு மேலே இந்த வெள்ளி தகுடை பிடிச்சி இதுக்கு மேலே அந்த தகுடை அடித்து படிமானம் பண்ணணும்.
ஓகே. இது படிமானம் பண்ணால் வெள்ளி கவச்சம் அந்த உருவம் வரும். இதுக்கப்புறம் எல்லாம் நான் அந்த நகாஸ் வேலைப்பாடு விரல் இதெல்லாம் தூக்கிட்டோன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் அரக்கு ஊற்றி நகாஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணணும். இதேமாதிரி காப்பர் கிரீடம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே நகாஸ் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அதையும் காட்டுங்க. இது வந்து தீர்மானம் ஆன போட்டால் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது வெள்ளி கவச்ச வேலை இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர். அது வெள்ளி இதை பார்த்தீங்க. அதே மாதிரி இது செம்பில் பண்ணுறோம். செம்பில் பண்ணி மேலே தங்கம் முலாம் பூச போகிறோம். தங்க கிரீடமாக மாறப்போகுது. இது முடிஞ்ச உடனே தங்க கிரீடமாக ஆகிடும். இது ஒரு வேலைப்பாடு. அதுக்கப்புறம் நகாஸ் வேலை வரப்போ தான் அந்த கண்ணெல்லாம் திறப்போம். அது அழகாக யானை அந்த சைடு காட்டு அப்படி யானை. இது இன்னும் முக வேலையெல்லாம் ஆக்கணும். முக வேலை நகாசு வேலைப்பாடெல்லாம் வாங்கணும். இது டெல்லிக்கு தான் வருது. இது முதல் படி மணல் கட்டுறது, மணலில் பதிக்கிறது. ஆமாம். வந்து மெழுகு மாதிரி முடிஞ்சிடுச்சு. இது மண் மோல்டு பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து மணல் போட்டிருக்கோம். ஆற்று மணல் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே துணி போட்டு இது பெண்டாகாமல் இருக்கிறதுக்காண்டி இதை வைக்கிறோம். இது அப்படி இருக்கும். ஒன் சைடு தான் இப்போ மண் கட்ட போகிறோம். இது ஆற்று வண்டல் மண். இதுதான் இங்கே காவேரி ரிவரில் கிடைக்கிறது. இந்த வண்டல் தான் இந்த சாமி மலையில் இந்த தொழில் வர்றதுக்காண்டி மூல காரணமே இந்த ஆற்று வண்டல் மண் தான். இந்த மண் ஆற்று ஓரத்தில் படுகையில் கிடைக்கும். இந்த மண்ணை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே இதை வந்து ஊற வச்சு பக்குவப்படுத்தி வைக்கணும், ரெடி பண்ணணும். மறுநாள் தான் அது நேத்தியே ரெடி பண்ண மண் இன்றைக்கி எடுக்கிறோம். இதுதான் இந்த டைமண்ணாக இதில் கட்ட போகிறோம். இப்போ இதை வந்து இந்த மண்ணை வந்து மேலே அப்படி ஃபுல்லாக அப்படி டைட்டாக பூச போகிறோம். டைட்டாக அப்படி கையில் அமுக்கி பண்ணுறப்ப அந்த மண்ணெல்லாம் இடுக்கிலெல்லாம் போயிடும். அப்படியே மூக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து இப்படி டைட்டாக பண்ணணும். இது ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸுக்கு இந்த மண் பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டை மண் இப்படி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், டை வரும். இது வண்டல் வந்து வெடிப்பு வராது. களிமண் சேர்ந்துச்சுன்னா வெடிப்பு வரும். வண்டல் வந்து வெடிப்பு வராது. அந்த மோல்டு அப்படியே வரும் அழகாக. அந்த மோல்டு நம்ம என்ன மெழுகில் பண்ணுறோமோ அந்த மோல்டு அழகாக வந்துடும். அது இந்த மண்ணை நாங்கள் கட்டிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இதுக்கு மேலே ஒரு இது பண்ணுவோம். இரும்பு ராடு, சப்போர்ட்டிங் ராடெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சப்போர்ட்டிங் ராடெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு மண் மோல்டு பண்ணுவோம். பண்ணோன்னா இது ஒன் சைடு அப்படியே எடுத்துட்டு திரும்பி இதே மாதிரி மண் மோல்டு பண்ணி இது இந்த பக்கம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ள தாள் வைப்போம். இதுக்கிட்ட இதில் ரிமோட் பண்ணிட்டோன்னாக்கா இது வேக்ஸில் இது அப்படியே பாத்திரத்துக்கு வந்துடும். இதோட அச்சு வந்து இல்லை இப்படி இருக்கிற மாதிரி இப்படி அந்த அச்சு அப்படியே பதிஞ்சிருக்கும். அதுதான் இந்த டை மண் இப்படி டைட்டாக ஈரமாக இருக்கனால இதுக்கு அழுத்தி கட்டணும். அப்படி அப்போ தான் மண் நிற்கும்.